வச்சு எல்லா சாமியும் கும்புறால, அப்படி என்ன யாரையுமே கூப்பிடாம தனியா போய் வேண்டுதல்? கடைசியில அவ கும்புற சாமி தானே அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வேடிக்கை பாக்குது. டேய் கொஞ்ச நேரம் வாய மூடு. அவன் நிலைமை என்னன்னு தெரியாம எல்லாரும் டென்ஷன்ல இருக்கிறப்போ உன் பகுத்தறிவு புண்ணக்கல்ல இங்க காட்டாது, புரிஞ்சுதா? என்ன இருந்தாலும் அவன் பொண்டாட்டி, அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ. டாக்டர் எங்க அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? அவங்க கண்ணு முடிச்சாங்களா? நான் போய் பார்க்கலாமா? நீங்க அவசரப்படாதீங்க. அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. தலையில ரொம்ப மோசமா அடிபட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவங்கள காப்பாத்துறது எங்களுக்கே பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. இப்ப எப்படி இருக்காங்க? இப்போதைக்கு எங்களால எதையும் உறுதியா சொல்ல முடியாது. எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள காப்பாத்தணும்னு நாங்க கடுமையா போராடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவங்க உயிர் பிழைக்கணும்னு நீங்களும் கடவுள் கிட்ட வேண்டிக்கங்க. என்ன மாமா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? எதுவும் உறுதியா சொல்ல முடியாதுன்னா என்ன மாமா அர்த்தம்? பயப்படாத பவி, அன்னைக்கு முதல்ல மயக்கம் தெளியட்டும். தலையில அடிபட்டிருக்கு இல்லையா, இப்பதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு முழுசா தெரியறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அம்மா கொண்டு ஆயிடாதுல சித்தப்பா. ஒன்னும் ஆகாதுமா, நம்பிக்கையோடு இருப்போம். சிஸ்டர் எங்க அம்மா கொண்டாங்கல, அவங்க நல்லா இருக்காங்கல்ல? டாக்டர் சொல்லுவாங்க முதல்ல இந்த மெடிசனை வாங்கிட்டு வாங்க. பார்மசி உள்ளே இருக்கு, இந்த ரைட்ல போனா வரும். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. அண்ணா அண்ணா என்கிட்ட கொடு, நான் போய் நீ இங்கே எங்கேயும் போயிடாரு. பேஷண்டோட ஹஸ்பண்ட் யாரு? நான் தான். சொல்லுங்க. இதுல உங்க சைன் வேணும் சார். என்ன ஃபார்ம் மேடம் இது? யூசுவல் ஃபார்மாலிட்டிஸ் தான் சார். இந்தாங்க சிஸ்டர். அவங்களுக்கு என்ன நடக்கும்